அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஹஜ் பெருநாள் என்று சொன்னாலே முக்கியமான அமல்களில் ஒன்று என்னது? உதுஹியா இல்லையா? உதுஹியா என்று சொல்லக்கூடியது ஒரு சிறந்த அமல்களில் ஒன்றாக அல்லாஹு தஆலா திருமறையிலும் சொல்கிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலங்களிலே அந்த உதுஹியாவை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதற்குரிய பல சான்றுகளை எங்களுக்கு என்ன செய்யலாம், பார்க்கலாம். உதுஹியா என்று சொல்வது பெருநாள் தினத்தில் ஒட்டகம், மாடு அல்லது ஆடு இவைகளில் ஏதாவது ஒன்றை அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி அறுத்து பலியிடுதல், அறுத்தல் இல்லையா? இதற்கு உதுஹியான்னு சொல்கிறது. இதுதானே உதுஹியான்னு சொல்கிறது. சரி, அப்போ இதனுடைய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டால், இது சுன்னா முஅக்கதா. இது வலியுறுத்தப்பட்ட சுன்னாக்களில் ஒன்று. சிலர் இது வாஜிப் என்ற ஒரு தரத்திலும் பேசியிருக்கிறாங்க, கட்டாயம் என்ற ஒரு தரத்திலும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அதிகமான உலமாக்களுடைய கருத்து என்னென்னா, சுன்னா முஅக்கத். என்னது? இது வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறையில் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், அல்லாஹுக்காகவே நீங்கள் தொழுங்கள், வன்ஹர் அறுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, பலியிடுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா புகாரி முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியா கொடுத்தாங்க. எப்படி உதுஹியா கொடுத்தாங்க? பி கபிஷைனி அம்லஹைனி அக்ரனைனி. அப்போ 2 ஆடுகள், நாங்கள் ஆண் வர்க்கத்தை சேர்ந்ததுக்கு என்ன சொல்லுவோம், நாங்கள் ஆண் ஆடுன்னு என்னது கிடான்னு சொல்லுவோம் இல்லையா? கிடான்னு சொல்கிறது. சரி, அப்போ 2 ஆண் ஆடு, அதாவது கிடா 2ஐயும் அறுத்தாங்க. பி கபிஷைனி அம்லஹைனி. அம்லஹைனின்னு சொன்னால் அந்த வெள்ளை நிறம் கருப்பு கலந்த ஆடு 2 ஆடு. அக்கரனைன்னா கொம்புள்ள ஆடு. இந்த 2ஐயும் அறுத்தார்கள். எப்படி அறுத்தாங்கன்னா, தனது கையால் அறுத்தார்கள். அறுக்கின்ற பொழுது சம்மா வகப்பர், பிஸ்மி சொல்லி தக்பீர் சொல்லி அவர்கள் அழுத்தார்கள். அறுக்கின்ற பொழுது அதனுடைய கழுத்து பக்கமாக தனது காலை பதித்து கொண்டு அதை அறுத்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இது புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது. இதொன்று. இது சுன்னா முஅக்கதா என்பதற்கு இன்னொரு ஆதாரம் என்னென்னா, சஹாபாக்களில் சிலர் என்ன செஞ்சாங்கண்டா, இதை சில வருடங்கள் கொடுக்காம விட்டாங்க. வசதி இருந்தும் கொடுக்காம விட்டாங்க, சக்தி இருந்தும் கொடுக்கல. ஏனெண்டா இது ஃபர்து, ஒரு வாஜிபானது என்று மக்கள் கருதிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க செய்தார்கள். யார் இது? அபூ பக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவர்கள் இவ்வாறு செய்தார்கள். சரி, இதில் துல்ஹிஜ்ஜா மாதம் முதல் 10 நாளை ஒருவர் அடைகிறார். ஒருவர் அடைகின்ற பொழுது அவருக்கு உதுஹியா கொடுக்கணும் என்ற ஒரு நியத்து வருது. சரியா? வருது. இப்போ உதாரணம் வச்சுக்கலாமே, துல்ஹிஜ்ஜா மாதம் 1வது பிறை தென்படுது. அந்த நேரத்திலே இவருக்கு அந்த நியத்து வந்துட்டு, நான் உதுஹியா கொடுக்க போகிறேன் அப்படின்ற நியத்து வந்துவிட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபல் யும்சிக் அன் ஷஅரிஹி வ அதுஃபாரிஹி, அவருடைய முடியையோ அவருடைய நகத்தையோ என்ன செய்யக்கூடாது, அவர் வெட்டக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது இந்த செய்தி முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது. இப்போ அவருக்கு வெட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டால், சில தேவைகள் ஏற்படுமே. எப்படி தேவை ஏற்படும்? தலையில் ஏதாவது புண்கள் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு தேவை ஏற்படும், அதை வலிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அப்போ என்ன செய்ய, வலிச்சு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அப்போ அதுக்கு ஏதாவது தென்ற குற்றம் இருக்குதா? இல்லை, தென்ற குற்றம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஒருத்தர் வச்சுக்கோங்களேன், அப்போ இவர் நியத்து வச்சார். என்ன நியத்து வச்சார்? உதுஹியா கொடுக்கணும் நியத்து வச்சதுக்கு பின்னால் இவர் முடியை வெட்டிட்டார். முடியை வெட்டினால் தடை செய்யப்பட்ட ஒன்றை இவர் செய்தார், அந்த பாவம் அவருக்கு இருக்குது. ஆனால் இதுக்கு தென்ற குற்றம் இருக்குதா? தென்ற குற்றம் இல்லை. அப்போ அதை விளைவிக்கணும், தென்ற குற்றம் ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ இதில் உதுஹியாவில் கூட்டு சேருதல் என்ற ஒரு பகுதி இருக்குது தானே, உதுஹியாவில் கூட்டு சேருதல். இப்போ இதில் ஒரு ஆடு ஒட்டகத்தில் 7ல் 1, மாட்டில் 7ல் 1. இது ஒரு குடும்பத்திற்கு என்னது போதுமானதுன்றார்கள்.
ஒரு ஆடு ஒட்டகத்தில் 7ல் 1, மாட்டில் 7ல் 1. அப்போ இது என்னது? இது ஒரு ஆளுக்குரியது. அந்த ஒரு ஆளுக்குரியதுன்னா ஒரு குடும்பஸ்தராக இருந்தால் அந்த குடும்பத்துக்குரியது. ஒரு குடும்பஸ்தராக இருந்தால் அந்த குடும்பத்துக்குரியது. உதாரணத்துக்கு அப்துல்லான்னு சொல்லக்கூடியவர் வந்து குர்பானி கொடுக்குறாரு. இப்போ அவருக்கு மனைவி, பிள்ளைகள், தாய் தந்தையர்கள் அவருடைய செலவு கீழே இருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன செய்வார்? குர்பான் கொடுக்கின்ற பொழுது அவர் ஆட்டை கொடுக்குறாரு. அப்போ ஆட்டை குர்பான் கொடுக்கின்ற பொழுது எனக்கும் எனது குடும்பத்திற்கும் என்ற ஒரு நியத்தோடு அவர் கொடுத்தாருன்னா அது என்ன செய்யும்? அது அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அதனுடைய நன்மை போய் சேரக்கூடியதாக இருக்கும். சரி, அப்போ ஒட்டகத்தில் என்ன செய்யலாம்? 7 பேருக்கு கூட்டு சேரலாம். மாட்டில் என்ன செய்யலாம்? 7 பேருக்கு கூட்டு சேரலாம். சரி, இதுக்கு நீங்கள் ஆதாரமாக நீங்கள் பார்க்கலாம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி, கால நஹர்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமுல் ஹுதைபியத்தி அல் பதனத அன் சப்அத்தின், நாங்கள் ஒட்டகத்தை 7 பேருக்கு பாரமாக அறுத்தோம். ஹுதைபியாவுடைய அந்த நாளில் ஒரு ஒட்டகம் 7 பேருக்கு நாங்கள் அறுத்தோம். வல் பக்கரத் அன் சப்அத்தின், மாட்டை நாங்கள் என்ன செஞ்சோம்? 7 பேருக்கு அறுத்தோம். அப்படின்னா அது ஒரு ஒட்டகத்தில் 7 பேரை கூட்டு சேர்த்து, ஒரு மாட்டில் 7 பேரை கூட்டு சேர்த்து நாங்கள் அறுத்தோம் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இது முஸ்லீமில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதுஹியா கொடுக்கின்ற பொழுது என்ன சொல்லுவாங்க என்றால், இது அன் முஹம்மதின் ஆலி முஹம்மதின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அன் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ அப்படின்னு வருகின்ற பொழுது இதனுடைய நன்மைகளை நாங்கள் என்ன செய்யலாம்? எல்லோருக்கும் சேர்த்து விடலாம் நன்மையை. இப்போ நன்மையை என்ன செய்யலாம்? இப்போ நான் இது உதாரணத்தை வச்சுக்கொள்வோமே, எனது குடும்பம் அனைவருக்கும் இதனுடைய நன்மை போய் சேர வேண்டும் என்ற ஒரு நியத்தோடு ஒருத்தர் குர்பானி கொடுத்தாருண்டா அந்த நன்மை அவருக்கும் வரும், அவருடைய குடும்பத்துக்கும் வரும். அவருடைய அந்த குடும்பம் இருக்குதே, அந்த அவருடைய குடும்பம் என்றால் பிரிந்தவர்கள், அவருடைய குடும்பத்தில் மரணித்தவர்கள், அவர்கள் எல்லோருக்குமே இந்த நன்மை போய் சேரும். இந்த நன்மை என்ன செய்யும்? போய் சேரும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ நாங்கள் நியத்து வைக்கின்ற பொழுது இதை தெளிவாக நாங்கள் எங்களுடைய நியத்தில் நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ உதுஹியா நிறைவேறுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. ஒன்று என்னென்றால், முதலாவது இவர் குர்பானி கொடுக்கின்ற அந்த பிராணி கால்நடைகள்னு சொல்லப்பட்ட, அதாவது எது? அது ஒட்டகம், மாடு, ஆடு. அப்போ இவைகளில் ஒன்றாக இருக்க வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது மார்க்கம் சொன்ன அந்த வயதுக்குட்பட்டதாகவும் அந்த பிராணி இருக்கணும். என்ன வயதுக்குட்பட்டதாக இருக்கணும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லா ததுபஹு இல்லா முசின்னத்தன், நீங்கள் ஒட்டகமாக இருந்தால் முசின்னா என்ற அந்த 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 வயதை அடைந்ததைத்தான் நீங்கள் என்ன செய்யணும்? அறுக்கணும்டாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபல் ததுபஹு ஜஸ்அத்தன் மினத் தஅன், செம்மறி ஆட்டில் இந்த ஜஸ்அத் என்ற வயதை அடைந்த செம்மறி ஆட்டை தான் அறுக்கணும்டாங்க. சரி, அப்போ ஒட்டகத்தில் முசின்னாண்டா அது எத்தனை வயது? 5 வயது பூர்த்தியாக இருக்கணும். 5 வயதை அடைந்திருக்கணும். சரி, மாடு 2 வயது, ஆடு 1 வருஷம். அதில் 2 இருக்குது. ஒன்று செம்மறி ஆடாக இருந்தால் 6 மாதங்கள். செம்மறி ஆடுக்கு மாற்றமானது வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? வெள்ளாடு. அப்போ அதுக்கு என்னது? அதுக்கு 1 வருடம். அப்போ இந்த வருடங்கள்லாம் என்ன செய்யணும்? கவனிக்கப்பட வேண்டும். அப்போ இந்த கால்நடைகள் குறிப்பிட்ட அந்த கால்நடைகளாக இருக்கணும். அந்த வயதுகள் என்ன செய்யப்பட வேண்டும்? கவனிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் தடை செய்கின்ற, அதாவது குர்பானி கொடுப்பதற்கு தடை செய்கின்ற குறைகள் எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ குறைகளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது அல் அவுரா அல் பையினு அவருஹா. அல் அவுரான்னு சொல்லக்கூடியது கண். இந்த கண்ணை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கண் ஒன்றோ கண் மூடப்பட்டிருக்கிறது, அல்லது கண் அதில் காயப்படுத்தப்பட்டு அது வெளியாகி இருக்கிறது. இந்த அமைப்பில் அந்த கண் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. அதே நேரத்தில் மிகவும் மெலிந்த கால்நடையாகவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அந்த கால்கள் உடைக்கப்பட்டு அல்லது கால்கள் வெட்டப்பட்டு இருக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் சில கொம்பு உடைச்சா பிரச்சனை இல்லை. என்ன செய்ய? கொம்புகள் உடைக்கப்பட்டிருந்தால் பிரச்சனை இல்லை. சரியா?
சரி, கொம்புகள் சில ஆடுகளுக்கு வந்து மாடுகளுக்கு வந்து கொம்புகள் வெட்டப்பட்டிருக்கும், இல்லை அல்லது வந்து அதைகளை சண்டை பிடிச்சு என்ன செஞ்சிருக்கும், உடைஞ்சிருக்கும். அப்போ அது பிரச்சனை கிடையாது. சரியா? சரி, அதே போல் என்னென்னா அல் மரீதா, நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. சில கால்நடைகளை பார்த்திங்கன்னா சில நோய்கள் வந்திருக்கும். அந்த நோய்கள் வந்து அந்த கால்நடைகளை பார்த்தாலே தெளிவாக விளங்கும். அந்த நோயை பார்த்துட்டு அந்த கால்நடையுடைய மாமிசத்தை வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும், அருவருப்பாக இருக்கும். அந்த அமைப்பிலையும் இருக்கக்கூடாது. சரி, அதே நேரத்தில் சிலது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கால்நடைகளுடைய பின்பகுதி வந்து வெட்டப்பட்டு காணப்படும். அப்போ அதுலேயும் வந்து பெரியோர் பகுதி வெட்டப்பட்டு காணப்பட்டால் அல்லது அப்படி வெட்டப்பட்டு பார்ப்பதற்கு ஒரு அசிங்கமான ஒரு முறையில் இருந்தால் அதையும் எடுக்கக்கூடாது. அப்போ அது வந்து அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் அறுத்து ஒரு வணக்கமாக செய்யக்கூடியது வந்து மிகவும் சுத்தமானதாக நல்லதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பகுதியை நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும், கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது உதுஹியா கொடுக்கின்ற பொழுது அவருடைய உதுஹியாவை யார் அறுக்கணும்? அவர் அறுக்கிறது தான் சுன்னா. என்னது? அவர் அறுக்கிறது தான் சுன்னா. இப்போ அவருக்கு அறுக்க தெரியாது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும்? வேறு யார்கிட்ட சரி கொடுத்து அறுக்கலாம். நினைச்சா வேறு யார்கிட்ட சரி கொடுத்து அறுக்கலாம். சரி, இப்போ அறுக்கின்ற பொழுது அவர் என்ன சொல்லணும்னா பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம தக்கப்பல் மின் என்னது மின் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம தக்கப்பல் மின் அப்துல்லா கொடுக்குறாராக இருந்தால் அவருடைய பேரை சொல்கிறது. வாலி அப்துல்லா அதாவது தமிழில் நீங்கள் சொன்னாலும் தெரியல, பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம மின் அவர் சொல்லி அவருடைய, அல்லது வந்து நீங்கள் என்ன செய்யலாம், பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லிவிட்டு எனக்காகவும் எனது குடும்பத்திற்காகவும் அப்படின்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை பாவித்து விட்டாலும் போதுமானது. சரி, இப்போ அறுக்கின்ற பொழுது இப்போ அறுக்கக்கூடியவரை நான் கவனித்துக்கொள்ள வேண்டாம். முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை கொண்டாந்து லேசிக்காக வேண்டி அவர்கிட்ட கொடுத்துடக்கூடாது. முஸ்லீமாக இருக்கணும். முஸ்லீம் அல்லாத அறுத்தா செல்லுபடியாகுமா? அந்த மாமிசம் சாப்பிட முடியுமா? முடியாது. அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சரி, அதே நேரத்தில் நாங்கள் அறுக்கின்ற அந்த ஆயுதம் கத்தி அது வந்து மிகவும் கூராக இருக்க வேண்டும். அறுக்கின்ற பொழுது என்ன செய்யக்கூடாது, இப்போ கூராக இருந்தால் ஒரே அறுப்பில் என்ன செய்ய அறுத்து விட முடியும். அப்போ அறுக்கின்ற நேரத்தில் அறுக்கிறவர் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை அவர் சொல்லிக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ உதுஹியா வந்து கொடுக்கறதுக்குரிய நேரம் இருக்குது இல்லையா, நேரம். அப்போ இந்த நேரத்திலிருந்து இந்த நேரத்தில் கொடுத்தா தான் உதுஹியாவாக மாறும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது எந்த நேரம்? அது தொழுகைக்கு பிறகு. சரி, தொழுகைக்கு பிறகுண்டா என்ன? உலுஹியா கொடுக்குறவர் தொழுது முடிஞ்சது போறவா? தொழுகையுடைய நேரம் வந்ததுக்கு பின்னால். இப்போ சில நேரத்தில் வந்து உலுஹியா கொடுக்குறது தொழ முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கலாம், தொழ இயலாத ஒருத்தராக இருக்கலாம். ஒரு பெண், அவருக்கு மாதவிடாய், அப்போ அவங்க தொழ முடியுமா? தொழ முடியாது. அப்போ இதை எப்படி இதை விளங்கிக் கொள்ளணும் என்று கேட்டால், அந்த ஊரில் என்னது தொழுகை நடந்து முடிகின்ற அந்த நேரம் சென்றதுக்கு பின்னால் என்ன செய்யலாம், அதாவது பெருநாள் தொழுகைக்குரிய அந்த நேரம் முடிஞ்சதுக்கு பின்னால் என்ன செய்யலாம், அறுக்கலாம். அறுத்து அதில் பெருநாள் அண்டு, அதுக்கு பிறகு இது 10வது ஆண்டு தானே பெருநாள், 10, 11, 12, 13 அசரா மாரிபா ஒரூபு ஷம்ஸ் இல்லையா, மகரிபு வரை. அப்போ சூரியன் மறைகின்ற வரைக்கும். அப்போ யார் ஒருவர் அந்த தொழுவுரை இப்போ ஃபஜ்ருக்கு பிறகு லேசிதான்னு அறுத்து விட்டார், என்னது பெருநாள் அண்டு தான் அறுத்தார். ஆனால் எப்போ அறுத்தார்? ஃபஜ்ருக்கு பிறகு அறுத்து விட்டார். என்னது அப்போ அவசரத்தை முடிச்சுட்டு என்ன செஞ்சிடும், குளிச்சுட்டு நாங்கள் ரெடி ஆகிடுவோம் பெருநாள் நாள் இதுக்கு பின்னால் இருக்கலான்னு. அது சரி வருமா? இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இது வந்து நீங்கள் உணவுக்காக வேண்டி அறுத்த பிராணின் தான். இன்னொருத்தர் என்ன செய்கிறாருண்டா இரவில் அறுக்கிறார். எப்போ இரவில் அறுக்கிறாரு? 13வது ஆண்டு இரவு அறுக்கிறார். மகரிபு போகிறவோ இஷாக்கு போகிறவோ அறுக்கிறார். அப்போ அதனுடைய ஹுக்கம் என்னது? உணவுக்காக அறுத்ததாக அது மாறிவிடும். அப்போ இந்த பகுதியெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சு கொள்ள வேண்டும், நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.